உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். அரசமைப்பு சட்டத்தின் ஆன்மாவை ஒன்றிய பாஜக அரசு தகர்க்க துடிப்பதாக விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய அவர், புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் நாட்டிற்கு வழங்கிய அருட்கொடைதான் இந்திய அரசமைப்பு சட்டம் என்று தெரிவித்தார். மேலும் அரசமைப்பு சட்டத்தின் ஆன்மாவையும் நாட்டின் ஜனநாயகத்தையும் ஒன்றிய பாஜக அரசு தகர்க்க துடிக்கிறது என்றும், பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். மாண்புமிகு அவைத் தலைவருக்கு வணக்கம். இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். அரசமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு 75 ஆண்டுகளை தொட்டிருக்கிற நிலையில் அதை கொண்டாடும் வகையில் 2 நாட்களாக இந்த அவை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை போற்றிக் கொண்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 3 ஆண்டு காலம் அல்லும் பகலும் அயராது உழைத்து ஒரு புதிய இந்தியாவை, சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்காக இந்த நாட்டுக்கு ஒரு அருட்கொடையாக வழங்கிய சட்டம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம். இது வெறும் சட்டம் மட்டுமல்ல, புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கோட்பாடும் ஆகும். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை அதை விளக்குகிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் நாம் எத்தகைய இந்தியாவை எதிர்காலத்தில் கட்டமைக்கப் போகிறோம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். சோசலிசம், செக்யூலரிசம், புளூரலிசம் மற்றும் ஃபெடரலிசம் என்கிற இந்த 4 கோட்பாடுகளும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளாகும். அவை மட்டுமின்றி நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய 4ம் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான தூண்களாகும். இவற்றை பாதுகாப்பதுதான் இன்றைய சவாலாக நம் முன்னால் இருக்கிறது. இங்கே உரையாற்றிய மாண்புமிகு உறுப்பினர்கள் பலரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பெருமைகளை பேசுகிற அதே வேளையில் அவரை எதிர்த்தது, அவருக்கு துரோகம் செய்தது நீயா நானா என்கிற வகையில்தான் விவாதங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு இந்த 75 ஆண்டு காலத்தில் அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம், வெற்றிகரமாக அவற்றை நடைமுறைப்படுத்தி புதிய இந்தியாவை கட்டி எழுப்பியிருக்கிறோம் என்பது குறித்து உரையாடல்கள் இல்லை என்பது வேதனை அளிக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசமைப்பு சட்டம் ஏற்கப்படுவதற்கு முதல் நாள் 1949ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 25ஆம் நாள் அரசியல் நிர்ணய சபையில் ஆற்றிய உரை, இறுதி உரை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. 3 ஆண்டு காலம் அரும்பாடுபட்டு உழைத்து உருவாக்கிய அந்த அரசமைப்பு சட்டம் குறித்த கவலையை அவர் வெளிப்படுத்துகிறார். வருகிற 1950 ஜனவரி 26 அன்று இந்த தேசம் ஒரு குடியரசாகிவிடும். அது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் இந்த தேசத்தின் எதிர்காலத்தை எண்ணி நான் வேதனைப்படுகிறேன். அரசியல் ஜனநாயகத்தை வென்றெடுத்து விட்டோம். ஆனால் சமூக ஜனநாயகம் கேள்விக்குறியாக நிற்கிறது. பொருளாதார ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருக்கிறது.
இவற்றையெல்லாம் எப்படி நாம் நடைமுறைப்படுத்த போகிறோம் என்கிற வேதனையை அந்த உரையிலே பதிவு செய்திருக்கிறார். சுதந்திரம் இல்லாமல் சமத்துவம் சகோதரத்துவம் இங்கே நடைமுறைக்கு வராது. சமத்துவம் இல்லாமல் சுதந்திரமும் சகோதரத்துவமும் இங்கே வெற்றிகரமாக இயங்காது. ஆகவே இவை ஒவ்வொன்றையும் தனித்தனியே பிரித்துவிட முடியாது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவமாக ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் நடைமுறைப்படுத்துகிற போதுதான், வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துகிற போதுதான் இங்கே சமூக ஜனநாயகத்தை நாம் உருவாக்க முடியும் என்கிற கவலையை பதிவு செய்கிறார். அதற்கு இங்கே தடைகளாக இருப்பவற்றை தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். சகோதரத்துவம் இல்லாமல் சமத்துவம் இல்லை. நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்த உடன்பிறப்புகள் என்கிற உணர்வை பெற வேண்டும். இது தேசம் என்கிற ஒற்றை வடிவத்தை இன்னும் பெறவில்லை. இது தேசமாகவே இல்லை. ஆகவே நாம் அனைவரும் ஒரு தேசிய இனம் என்று கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே சமூக ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பல்வேறு யோசனைகளை சொன்ன அதே வேளையில் தன்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்ததை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே எதிர்காலத்தில் வர இருப்பவர்கள் நாட்டை விட மத நம்பிக்கைகள் மேலானதா அல்லது மத நம்பிக்கைகளை விட நாடு மேலானதா என்ற கேள்விக்கு யார் விடை சொல்ல போகிறார்கள்? ஒருவேளை நாட்டை விட மத நம்பிக்கைகள் மேலானது என்று கருதினால் இந்த தேசம் மீண்டும் சுதந்திரத்தை இழக்க நேரிடும். இந்த தேசத்தின் சுதந்திரத்தை மீண்டும் நாம் வென்றெடுக்க முடியாத நிலை உருவாகிவிடும் என்ற கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார். 75 ஆண்டுகளுக்கு முன்னால் தீர்க்க தரிசனமாக அவரால் உணர முடிந்திருக்கிறது. மத நம்பிக்கை உள்ளவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கிக் கொண்டால் நாட்டை விட மத நம்பிக்கைகளே மேலானது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தக்கூடிய நிலை உருவாகும் என்பதை இங்கே சொன்னார். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது இங்கே இப்போது நடைமுறையில் இருப்பதாகத்தான் நம்மால் உணர முடிகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த இடத்தை சர்வதேச நினைவகமாக மாற்றியிருக்கிறீர்கள். அவருடைய உடல் எரியூட்டப்பட்ட இடத்தை அங்கே 433 அடி உயர சிலையை நிறுவி இருக்கிறது உண்மைதான். அதை 26 திறக்கப் போகிறீர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் லண்டனில் வாழ்ந்த இடத்தை நினைவிடமாக மாற்றி இருக்கிறீர்கள். ஆனால் அவருடைய பெருமையை போற்றுகிற அதே வேளையில் அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தின் ஆன்மாவை தகர்க்கக்கூடிய ஜனநாயகத்தை தகர்க்கும் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு முறையை இங்கே சட்டமாக்கி இருக்கிறீர்கள். இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல். ஆனால் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ், ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கு சட்டமில்லை. இலங்கை அதிபரின் இந்திய வருகைக்கு முன் அனைத்து தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நேரில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். டெல்லியில் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் ஆகியோர் சந்தித்து பேசினர். அப்போது பாட்டம் டிராலிங் மூலம் இரட்டை மடி சுருக்கு மடி வலைகளை பயன்படுத்தும் பிரச்சினைக்கு பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளக்கூடிய தீர்விற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். தினக்கூலிக்கு விசைப்படகுகளில் பணிபுரியும் மீனவர்களுக்கு மாற்று வாழ்வாதார ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வளைகுடா பகுதிகளில் திறம்பட கண்காணிக்க கடலோர காவல்படைக்கு போதுமான ஆட்களை நியமிக்க வேண்டும். இலங்கை அதிபரின் இந்திய வருகைக்கு முன்பு அனைத்து தமிழக மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் இருவரும் வழங்கினர். விடுதலை புலிகள் அரசியல் ஆலோசகர் தேசத்தின் குரல் ஆண்டன் பாலசிங்கம் நினைவு நாளை ஒட்டி சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் ஆண்டன் பாலசிங்கம் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு, துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம், இளஞ்செய்கவிரா, தகடூர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை புலிகள் ஆலோசகர் தேசத்தின் குரல் பாலசிங்கத்துக்கு வீர வணக்கம் ஆண்டன் பாலசிங்கத்துக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம்.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அரசு தலைமை தபால் நிலையம் RMS அலுவலகத்தில் இருந்த தபால்கள் உடுமலை, வால்பாறை, ஆனைமலை, கிணத்துக்கடவு போன்ற பிற பகுதிகளுக்கு பிரித்து அனுப்பப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இந்த தபால் அலுவலகத்தை பொள்ளாச்சியில் இருந்து கோயம்புத்தூருக்கு மாற்றிய ஒன்றிய அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை நீலகிரி மண்டல துணை செயலாளர் பிரபு தலைமையில் பொள்ளாச்சி தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசை கண்டித்தும் பொள்ளாச்சியில் செயல்பட்டு வரும் RMS தபால் பிரிப்பு அலுவலகத்தை கோயம்புத்தூருக்கு மாற்றக்கூடாது என்று வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொள்ளாச்சி நகர பொறுப்பாளர் ரவி, நகர செயலாளர் சங்கர், பழங்குடியினர் விடுதலை முன்னணி மணியரசு, கவிச்செல்வன், சாதிக், சித்திக், அன்சார், ஆனைமலை ஒன்றிய செயலாளர் கம்பர் மற்றும் மகளிர் சார்ந்த ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொண்டனர். சென்னையிலிருந்து வருகின்ற தபால்கள் கோவையிலிருந்து பிரித்து பொள்ளாச்சிக்கு அனுப்பப்படும். பொள்ளாச்சியிலிருந்து உடுமலை, வால்பாறை போன்ற பகுதிகளுக்கு இங்கிருந்து பிரித்தெடுக்கின்ற வேலையை கடந்த 50 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி அரசு இப்போ திருப்பூர் வந்து கொண்டிருக்கின்ற தபால்களை கோவைக்கு அனுப்பி கோவையிலிருந்து பொள்ளாச்சி, உடுமலை போன்ற பகுதிகளுக்கு பிரிப்பதாக அறிவித்திருக்கிறது. இதனால் தபால்கள் போன்றவை ஒரு நாள் தாமதமாக நடைபெறுகிறது. அதை கண்டித்து நாம் இங்கேயே இந்த பிரிப்பு அணையை பொள்ளாச்சியிலே நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம். உடனடியாக ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு இது பிரிப்பதை நிறுத்தி பொள்ளாச்சியிலேயே தபால்களை கொடுக்குமாறு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றோம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக வரலாறு காணாத வகையில் மழைநீர் பல்வேறு கிராமங்களில் புகுந்து பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பல்வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் அறிவுறுத்தலின்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற அலுவலக வளாகத்தில் 24 மணி நேரமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டுள்ளது. இக்களப்பணியில் நகர பொருளாளர் காஸ்பா பாலா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பேரூராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் ஆற்றலரசு, ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வானமதேவி ராஜா, மணல் கார்த்திக், மதிவிளவன், அறிவானந்தம், ஊடக மையம் கவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊத்துக்காட்டு கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் குடியிருப்புகள் உள்ளது. இங்கு வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளருமான பாசறை செல்வராஜ் முன்னிலையில் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் பொற்கொடி செல்வராஜ் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர் மற்றும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பொற்கொடி செல்வராஜ், ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் சேகர், ஒன்றிய கவுன்சிலர் சஞ்சய் காந்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்வில் விசிக வாலாஜாபாத் ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் விளவன், பேரூர் நகர செயலாளர் அசோக்குமார், ஒன்றிய துணை செயலாளர் முரளி, திருமாதாசன், ஊடக அமைப்பாளர் பாபு, தயாளன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் பழைய காலனி பகுதியில் பென்சில் புயல் மற்றும் 2 தினங்களாக பெய்த கனமழை காரணமாக சுமார் 20க்கும் மேற்பட்ட ஓட்டு வீடு மற்றும் கூரை வீடுகளின் சுவர் இழிந்து வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இந்நிலையில் வீடுகளை இழந்து தவித்த சுமார் 20க்கும் மேற்பட்டோருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை அமைப்பின் ஒன்றிய அமைப்பாளர் வேப்பூர் அர்ஜுனன் ஏற்பாட்டில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி பாதிக்கப்பட்டோரை நேரில் சந்தித்து அரிசி, காய்கறி உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார், ஒன்றிய துணை செயலாளர்கள் செல்வகுமார், கொத்தனூர் சுரேஷ், மாவட்ட நிர்வாகி பெரியசாமி, கல்வி பொருளாதாரம் விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒன்றிய அமைப்பாளர் சக்திவேல், வேப்பூர் கிளை செயலாளர் போக்கியராஜ், கிளை துணை செயலாளர் முத்துமணி, வார்டு உறுப்பினர் ராஜேந்திரன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர் சங்கீதா, மாவட்ட துணை செயலாளர் தேவகி, ஒன்றிய இணை செயலாளர் பூக்கடை மாரியம்மாள், மாவட்ட நிர்வாகிகள் சுமித்ரா, ரேஷ்மா மற்றும் முன்னாள் கிளை செயலாளர் சித்ரவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
வடகிழக்கு பருவமழையினால் கடந்த ஒரு வார காலமாக தொடர் கனமழையினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள மடுவாங்கரை குண்டுமேடு ஆகிய கிராமத்தில் சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி, பரங்கிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் சந்தனகுமார், மாநில நிர்வாகிகள் முகமது ஆயுப், வெள்ளியங்குடி ராஜா ஆகியோர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று வயல்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் ஆறுதல் கூறினர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தை ஒட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள வளையமாதேவி கிராமத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுவாமிநாதன், கருணா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக சர்க்கரைத்துறை பேரவை செயலாளர் கிளாங்காடு வெங்கடேசன், மாநில நிர்வாகி சிவபிரகாசம், பாலகிருஷ்ணன், பொன் வெங்கடேசன், மாயகிருஷ்ணன், ராஜ்குமார், ஸ்ரீதர், குலசேகரன், கலைச்செல்வன் மற்றும் விசிகா நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தை ஒட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி வெள்ளாற்றுப்பாலம் அருகில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தேர்தல் பணிக்குழு மேலிட பொறுப்பாளர் ஜவஹர், புவனகிரி தொகுதி செயலாளர் வே சுதாகர், புவனகிரி நகர செயலாளர் சர்தார் கான், சிவகுமார், காளிமுத்து, பழனி, ராம், ராதா ராம்குமார், சரவணன், ஆயிபுரம் கருணா, அருண் நா, ரஜினி, அருள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தை ஒட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கம்மாபுரம் கிராமத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி தலைமையிலும் மேலிட பொறுப்பாளர் வழக்கறிஞர் திருமார்பன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்வில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் தவமணி, தடவேல், தொழிலாளர் விடுதலை முன்னணி குறு மாநில நிர்வாகிகள் ஜவஹர், கிருஷ்ணமூர்த்தி, புரட்சி கதிர், ஜோதிபாஸ், வழக்கறிஞர் அருள், வடிவேல், அசுரன் மற்றும் காமாபுரம் வடக்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,